Awesome. என்ன கொடுத்துக்கலாம்னு In a family of 3 children, find the probability of having at least one boy. 1 பாய். அப்ப என்ஆர்பிஎஸ் வந்து 3யா? என்ஆர்பிஎஸ் வந்து 3 கரெக்டாமா? Awesome. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 பாய்ங்கிறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 பாய் நம்ம எப்படி பாசிபிள் இருக்கும்? அப்போ அந்த எஸ்ஸோட பாசிபிள் பார்க்கணும் மொத்தம். அந்த ஹெட்டோட பாசிபிள் ஹெட் எப்படி பண்ணுவோம்? ஹெச்டி அப்படி போடுவோம்ல. அப்போ 3 பாயா இருக்கலாம், 3 சில்ட்ரன் இல்லை 3 பாயா இருக்கலாம், இல்லை 2 பாய் ஒரு கேர்ளா இருக்கலாம். அது என்னென்ன பாசிபிள்? இந்த மாதிரி பாசிபிளா இருக்கும். புரியுங்களாமா? 1 2 ஓகே. அது யாரு? 2 கேர்ளா இருக்கலாம். அப்போ பாய் கேர்ளுக்கு அடுத்தது கேர்ள் பாய் கேர்ள் அடுத்தது கேர்ள் பாய். கரெக்டாமா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 3மே கேர்ளா இருக்கலாம். கரெக்டாமா? இதெல்லாம் டவுட் இருக்குதுங்களா? Awesome. சரி, என்ன சொல்லிக்கிறாங்க? கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க? அட்லீஸ்ட் தான். அதான் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் பாருங்க. E1 வந்து அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் தான். அட்லீஸ்ட் 1 பாய்னா ஏதோ ஒரு இடத்துல பாய் இருந்தா போதும். அப்ப என்னது அட்லீஸ்ட் 1 பாய்னா மீனிங் என்ன? அட்லீஸ்ட் மீனிங் வந்து கிரேட்டர் தான். அப்ப இங்க 1 வந்துச்சுன்னா அதை விட மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறா 2ஆ இருக்கலாம் இல்ல 3ஆ இருக்கலாம். இதுதான் பாசிபிள். அப்ப 0 மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப 0 மட்டும் இருக்காங்க யாரு? இங்க கேர்ள்ஸ் இருக்கிறாங்க பத்தி அது ட்ரிபிள்மே கே தான் இருக்கும்போது இந்த பார்ட் மட்டும் இருக்கும்போது மற்றது எல்லாமே வரும். அப்ப E1ஓட வேல்யூ என்ன? E1 ஈக்குவல் டு சரி அந்த டேம் எழுதிக்கங்க. அப்ப அந்த டேம் எழுதிட்டா n ஆஃப் E1 எவ்வளவு வரும்? அந்த டேம் எழுதின பின்னாடி மீதி எவ்வளவு இருப்பாங்க? 7 இருப்பாங்க. மொத்தமா எவ்வளவு இருக்குது? 2 கியூப் போட வேண்டியது. 2 கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 8. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். கரெக்டாமா? 7 கிடைக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 எவ்வளவு கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஈக்குவல் டு 7/8 கிடைக்குமா? இஸ் a possible is 1 boys and a possible is 7/8 is possible. கரெக்டாமா? Awesome. ரெண்டு பாசிபிள் பாய் ஆர் கேர்ள். அப்ப அதை வந்து நம்ம 2 கியூப்னு என்ன பேஸ் எடுத்துக்கணும். இந்த 2 காயின் பாசிபிள் எப்படி போடுமோ அதே